ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொங்கல் அன்னைக்கு தித்திக்கும் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்துட்டு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் சொல்கிற அளவில் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான சக்கரை பொங்கல் வந்து நீங்களும் செய்ய முடியுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏன்னா நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்துட்டு இது மாதிரி ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுக்கலாம். ஆனால் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கமே அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளுமே இருக்கணும். 1/4 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. அதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்க விருப்பம்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இது சேர்த்து செய்யும்போது சக்கரை பொங்கல் சாப்பிட்றப்ப அங்கங்கே கடிப்பட்டு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஊற வச்சோம்னா தான் சீக்கிரம் வெந்து வரும். அதனால் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் பொங்கல் செய்ய போகிறேன். அதனால் குக்கருக்கு வந்து அரிசி பருப்பெல்லாம் மாற்றிக்கிறேன். இப்போ தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் பாத்திரத்தை செஞ்சாலும் இதே அளவுலே சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக வெந்து வரும். இப்போ வந்து 4 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சோம்னா சூப்பராக வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுங்க. நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்ச அரிசி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி வந்து எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா அதில் தூசி மணலாம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம்ல அதுக்கு அதே கப்பால் 2 கப் அளவுக்கு நல்லா நைஸாக பொடித்த வெல்லம் வந்து நான் எடுத்துக்கிறேங்க. வெல்லத்தை வந்து நல்லா நைஸாக வந்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதிலே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 ஏலக்காய் வந்துட்டு கிள்ளி இப்படி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் இல்லைனா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா வெல்லம் வந்து தண்ணியில் கரைஞ்சிடுங்க. ஆனால் வந்து இதுக்கு எந்த ஒரு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் மட்டும் தண்ணியில் வந்து கரைஞ்சா போதும். இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இதே நீங்கள் மண் தூசி இல்லாத வெல்லமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் அப்போ பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டு விசிலெலாம் நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்குங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே இதுமாரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க. ஏன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக அதுமாரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இதில் வடிகட்டி வச்சுருக்க சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் தான் அடுப்பு வந்து நம்ம பற்ற வைக்கணுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டோம்னா அந்த சக்கரை பாகு வந்துட்டு நம்மளுக்கு எல்லா சாத்துலேயும் கலந்து கொஞ்சம் திக்காய் வந்துடும். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இதில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை வறுக்கிறத வீடியோ எடுக்கலை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டோம்னா சூப்பரான தித்திக்கும் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு தாங்க. இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா தான் சர்க்கரையோட இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதே மெத்தடில் இதே மாதிரி தித்திக்கும் சக்கரை பொங்கல் வந்து செய்ய முடியுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.